சரிம்மா, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பற்றி பேச போகிறோம். எஸ்சிடி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லைங்களா, நம்ம சமூகத்தில் என்ன நடக்குது, அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற வகையில் இன்றைக்கி சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் தீர்க்கலாம் அப்படிங்கிற வழியை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு யார் சொல்கிறா? வணக்கம் ஐயா. நான் நீர் மாற்று பாசனம் பற்றி பேச போகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் குடிக்கிற தண்ணீர் கூட விஷமாகக்கூடிய காலமாக இருக்குது. எல்லா தண்ணீர்கள்லேயும் நிறைய பாக்டீரியாக்கள், வைரஸ்கள்ஸ்லாம் இருக்குது. இதனால் எல்லாத்துக்கும் காய்ச்சல், வேறு ஏதாவது நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல தொழிற்சாலைகள் அவங்களோட ரசாயன கழிவுகளை, சாயப்பட்டறைகள் அவங்களோட கழிவுகளை கடல் நீர்லேயும் ஆற்று நீர்லேயும் கலக்கிறதுனால தான். கடல் நீரில் கலக்கிறதும் கூட பரவாயில்ல, ஆற்று நீரில் கலக்கி குடிக்கிற தண்ணியை விஷமாக்கிட்டு இருக்காங்க. இது கால்நடைகளும் அறியாமையினால குடிச்சிருது. அதை பராமரிக்கிற முதலாளிகளுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டு தாக்கி அது மற்றவங்களுக்கும் பரவற நிலை ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாயப்பட்டறைகள் அவங்களோட கழிவுகளை அவங்களோட இடத்துலயே அதை அழிக்கிறது, இல்லைன்னா கடல் நீரில் கலக்கிறது, இது மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஏன்னா ஆற்று நீர்களில் கலக்கிறனால அந்த ஆற்று தண்ணீரை தான் முக்கால்வாசி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் அதை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு இது ஒரு மட்டும்தான் ஆகும். நான் நில மாசுபாடு பற்றி பேச போகிறேன். இது மனிதர்களால் தான் உருவாகுது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் ரோட்டில் கொட்டுறனால, அப்புறம் நெகிழி பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறனால இதாகுது. இது தடுக்கிறதுக்கு இயற்கை உரங்கள்லாம் நடலாம். அப்புறமா குப்பையெல்லாம் பிரித்து கொட்டலாம். அப்புறம் மரக்கன்று அதெல்லாம் நட்டால் அது சரி. நான் ஏர் பொல்யூஷன் பற்றி பேச வந்திருக்கேன். ஏர் பொல்யூஷன் எதனால் உருவாகுது அப்படின்னா, புகை, அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லேருந்து வர மாசு, அதனால. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதுலேருந்து வர பொல்யூஷனால் ஏர் பொல்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் அதனால நிறையா காசஸ் டிசீஸ் நிறையா ஏற்படுது. அது மாதிரி லங்ஸ் டிசீஸு அது மாதிரிலாம் உருவாகுது. அதை நம்ம ஏர் பொல்யூஷனை குறைக்கணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பெட்ரோல் போட்டு அதுலேருந்து வர இது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம். அது ஏர் பொல்யூஷன் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய மரம் நடலாம். வீட்டுக்கு ஒரு மரம் அப்படின்னு நட்டு வச்சோம் அப்படின்னா ஏர் பொல்யூட் ஆகாது. அதுக்கப்புறம் எரிக்கிறத கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கலாம் எல்லாரும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் புதைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா ஏர் அதிகமாக பொல்யூட் ஆகாது. சரி, நீங்கள் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா நீர், நிலம், காற்று மாசுபாடை பற்றி பேசியிருக்கீங்க. நில மாசுபாடு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி மாநகராட்சி பார்த்திங்கன்னா வீட்லேயே குப்பையை வாங்கிட்டு இருக்கிறாங்க, தரம் பிரித்து கேட்டுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை எடுத்து வச்சிடுறோம். அதை எடுத்துக்கூடிய அவங்க எப்படி கஷ்டப்படுவாங்க. இல்லை போகிற இதில் பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் இருக்குது, நீங்கள் சாலையில் பார்க்கலாம். நம்ம வசிக்கக்கூடிய சாலையிலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய குப்பைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் நாம் இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணுங்கிற மாதிரி நம்ம வசிக்கக்கூடிய இடம், தெரு எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கணும். குப்பைகளை சரியான இடத்துல சேமித்து வச்சு எடுத்து சரியாக பராமரிக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய மனிதர்களும் நம்மளை போல மனிதர்களாக, நம்ம குப்பைகளை சரியாக பராமரிக்காமல் பிரிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறோம். பாட்டிலு, பிளேடு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறோம். அதுக்காக தான் அவங்க தரம் பிரித்து கேட்குறாங்க. நீங்கள் வீதிகளெல்லாம் கொட்டி வச்சிடுறாங்க. அதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கள் இருக்கக்கூடிய நாய்கள் இதெல்லாமே பிச்சு அந்த இடமே ரொம்ப இதாகிடுது. அப்போ அந்த உயிரினங்களுக்கு நோய் வருது. அந்த உயிரினங்களால் நிறைய பேரும் பாதிக்கப்படுறோம். இப்போ நாய் கடிச்சா ரேபிஸ் அதிகமாக வந்துட்டு இருக்குது. நாம் உதவ போகிறோங்கிற இடத்துல நமக்கு அதுவே இதாக இருக்குது. அப்போ நில மாசுபாடு தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கணும். காற்று மாசுபாடு அதே மாதிரி தான். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டு தான் 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை எல்லாத்தையும் பாலங்கட்டுறதுலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை அழிக்காமல் சாலையை எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி அவங்க போயிட்டுருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை நாம் இன்னும் அதிகப்படுத்தணும், நிறைய பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீர் மாசுபாடு, இன்றைக்கி நீர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாசுபாடாக அதிகமாக இருக்கிறது நீர் தான்.
அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மழை சரியாக பெஞ்சிட்டு இருந்தது. எல்லா இடங்களையும் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாம் நாம் சரியாக பராமரிக்கணும், மீண்டும் தூர்வாரணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கு நீரை சரியாக பயன்படுத்தணும். அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5 பூதங்களால் ஆனது. இந்த 5 பூதங்களையும் நாம் சரியாக பாதுகாக்கணும். நமக்கு என்ன அப்படின்னு போனோம் அப்படின்னா இது பாதிப்புக்குள்ளாகும். ஸோ நீங்கள் இளைய தலைமுறை மரங்கள் நடுறது, நீர்நிலையை பார்த்து யாராவது மாசுபடுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, இதெல்லாம் இருக்கும்போது உங்கள் வீடுகள்லேயே வாகனங்கள் வாங்கினா எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தினா மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து இந்த 5 பூதங்களையும் சரியாக பாதுகாத்து அடுத்த தலைமுறையை சரியான வழியில் கொண்டு போய் சேர்க்க முடியும். சரி, அதை முயல்வோம்.